இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கான மசாலா பொருளுக்கு தேவையான பொருள் 10லேருந்து ஒரு 15 வரமிளகா, குண்டூர் சில்லி, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு ஒன்றா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, பட்டை 1, 2 டேபிள் ஸ்பூன் அளவு, முந்திரி பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு, பூண்டு ஒரு 3 முழு பூண்டை முழுசாக உரித்து 1 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். கசகசா 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம். இது எல்லாத்தையும் இப்போ வதக்கணும். இப்போ பால் 1 கப், 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். தக்காளி மேக்ஸிமம் ஸ்லைஸு 3 தக்காளி. குழம்பு தாளிக்க பிரியாணி இலை 1, ஏலக்காய் 1, கிராம்பு 1, பட்டை 1. மசாலா ரெடி பண்ண சட்டி வச்சுட்டோம். இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயவும் முதல் காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்துடலாம். வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது வதக்கணும். போட்டுட்டோம். பூண்டு கொஞ்சம் மீடியமில் வச்சு பூண்டை வதக்குறோம். இதுக்கு அடுத்தது பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை கொஞ்சம் லைட்டாக வதங்கினதையும் முந்திரி பருப்பும் கசகசாவும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுறோம். கொஞ்சம் லைட்டாக சவக்கணும், லைட்டாக பொன்னிறம் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த பொட்டுக்கல்லையெல்லாம் லைட்டாக செவந்து வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கருவேப்பிலை, தனியா எல்லாத்தையும் போட்டோம். இதில் மெயின் டேஸ்ட் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, மெயின் பூண்டு, கசகசா, தனியா, இது ரொம்ப அவசியம். பொட்டுக்கல்லையும் முந்திரி பருப்பும் குழம்புக்கு கெட்டி கொடுக்கும். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இது மிளகா கூட சேர்த்து ஆரமும் அரைச்சிக்கலாம். எடுத்துருக்கேன். ஆறட்டும். ஆரமும் நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப அரைச்சிட்டோம். அரைச்ச மசாலா இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை போட்டு லைட்டாக பொரியட்டும். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, டிரான்ஸ்பரண்ட் கலரில். இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கி சுருண்டி வரணும். அதனால் எப்படியும் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு வதங்கி வருது. நல்லா வதங்கி எண்ணெய் வரணும் மேலே. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போடணும். இந்த மாதிரி ஸ்பேட்டில் வந்து நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிது. இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கை வைக்காமல் க்ளீனாக வலிச்சு போட்டுடலாம். மிக்சியில் அரைக்கும் போதும் கூட நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். க்ளீனாக வந்துடுச்சு. எண்ணெயில் கொஞ்சம் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வரணும். அது மசாலா வேகிறதுக்காக நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அரைச்ச தண்ணி, மசாலா அரைச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றுறேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா முந்திரி பருப்பு மசாலா பொருள்கள் போட்டிருக்கிறதுனால அது வெந்து வரணும். பச்சை வாசம், அந்த மசாலா வாசம் போகணும். நம்மளுக்கு குழம்போட ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். எப்போவுமே செய்கிற தக்காளி குழம்புக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ ஃபுல் ஸ்லோ பண்ணிடுறேன். இது நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் மிதந்து வரணும் மேலே. அந்த எண்ணெய் மிதந்து வர்ற டைமில் தான் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கிறதுனால அடிக்கடி அடி பிடிக்கும். கொஞ்சம் மீடியமில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் வரும். இப்போ கொஞ்சம் மீடியமில் வச்சுருக்கேன் அடுப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
இது கிளற தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இது 3-4 நாள் கூட வச்சுருந்து சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போ இந்த எண்ணெய் மிதந்து வர டைமில் 1 கப் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துறேன். மெதுவாக இப்படி கிளறி விடுங்க, எல்லாம் கலந்து வரட்டும். இதுவும் அப்படியே ஸ்லோலியே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் மறந்துடுங்க. அதை அப்படியே சுண்டி எண்ணெய் மிதந்து வரும். நடுவில் வந்து கிளறி மட்டும் விட்டால் போதும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் மிதந்து வருது. இது அப்படியே விட்டுறணும், மேலால் எண்ணெய் ஃப்ளோட் ஆகி வரணும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு மறுக்கா வந்து பார்ப்போம். எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடணும். எண்ணெய் ஃபுல்லாக மிதந்து வரும். போட்ட எண்ணெயெல்லாம் திரும்ப வரும். ஸ்லோவில் வச்சிங்கன்னா தான் வரும், ஹையில் வச்சா அடி தான் பிடிக்கும். நல்லா கெட்டியாக அழகாக வந்துடுச்சு. எண்ணெய் மிதந்து அழகாக வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். குழம்பு பார்க்கவே அழகாக இருக்குது.